அண்டம் அதிர்ந்த தருணம். முருகன் அவதரித்த நேரம். முருகனை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவா எழுதுங்க. நல்ல செய்தி வரும். வாங்க வீடியோக்குள் போலாம். ஒரு காலத்தில் தேவர்கள் அனைவரும் கடும் துன்பத்திலிருந்தார்கள். அந்த துன்பத்துக்கு காரணம் சூரபத்மன் என்ற அசுரன். அவனுக்கு அளவில்லா பலமும் அதைக் காட்டிலும் அதிகமான அகங்காரமும் இருந்தது. என்னை யாராலும் வெல்ல முடியாது என்று எண்ணி உலகங்களை அடக்கியாளத் தொடங்கினான். அவனால் துன்புற்ற தேவர்கள் சிவபெருமானின் திருவடியை சரணடைந்தார்கள். அப்போது சிவனின் தெய்வீக அருளும் பார்வதியின் சக்தியும் ஒன்றாக இணைந்து ஒரு திவ்ய ஒளியாக வெளிப்பட்டது. அந்த ஒளியில் இருந்து தோன்றினார் வீரத்தின் வடிவம், ஞானத்தின் உருவம் முருகப்பெருமான். 6 முகங்கள், 12 கரங்கள், கையில் தெய்வீக வேல். குழந்தை வடிவமாயிருந்தாலும் அளவற்ற ஞானமும் சக்தியும் கொண்டவர். தாயின் அருள், தந்தையின் அனுமதி இரண்டையும் பெற்று அசுரனை அழிக்க போருக்கு புறப்பட்டார். போர் கொடூரமாக வெடித்தது. சூரபத்மன் தன் மாய வித்தைகளை எல்லாம் பயன்படுத்தினான். ஆனால் முருகன் அமைதியாக இருந்தார். அகங்காரத்தின் முடிவை அவர் அறிந்திருந்தார். இறுதியில் தெய்வீக வேல் பாய்ந்தது. சூரபத்மன் வீழ்ந்தான். அந்த கணத்தில் அவனுக்கு உண்மை புரிந்தது. என் அகங்காரமே என் அழிவு என்று உணர்ந்து முருகனை சரணடைந்தான். அருள்கடல் முருகன் அவனை அழிக்கவில்லை, அருளால் உயர்த்தினார். ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் மாற்றினார். மயில் அவரின் வாகனமானது, சேவல் அவரின் கொடியானது. இந்தக் கதை சொல்லும் உண்மை: அகங்காரம் அழிவைத் தரும், பணிவு உயர்வைத் தரும். தவறு செய்தாலும் உணர்ந்து திருந்தினால் இறைவன் அருள் எப்போதும் கிடைக்கும். இதுவே முருகப்பெருமான் உலகிற்குக் கொடுத்த தெய்வீகப் பாடம்.